அனைவருக்கும் வணக்கம் மக்களே. காலையில எழுந்த உடனே எல்லாருக்கும் இந்த டீயோ, காப்பியோ குடிக்கிற பழக்கம் இருக்கும். நம்ம கிராமத்து சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா பசும்பால் கிடைக்கும். சிட்டி சைடுல ஆல்மோஸ்ட் எல்லா கடையிலுமே பாக்கெட் பால் தான் கிடைக்கும். அந்த பாக்கெட்ல இருக்கிறது பால் தானா? அப்படின்ற வீடியோ தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பால்ல அதிக தண்ணி கலக்கறனால, இந்த புரோட்டீன் அளவு குறைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக, மெலமைன் அப்படின்ற ஒரு கெமிக்கல் வந்து ஆட் பண்றாங்க. பால்ல இந்த நுர வர்றதுக்காக கேஸ்டிக் சோடா அப்படின்ற ஒரு கெமிக்கலை ஆட் பண்றாங்க. அந்த கேஸ்டிக் சோடா அந்த கெமிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துணி துவைக்கிறதுக்கு டிடர்ஜென்ட் பவுடர் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதுதாங்க. பால் ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஃபார்மலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் பயன்படுத்துறாங்க. அந்த கெமிக்கல் ஒரு பிணம் அழுகி போகாமல் இருக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கெமிக்கல். இது மாதிரி எவ்வளோ கெமிக்கல் வந்து ஆட் பண்றாங்க. இந்த குழந்தைக்கு தாய்ப்பால் இல்லைனாவே பசும்பால் தான் கொடுக்குறோம். அந்த பால்ல இவ்வளோ கெமிக்கலா? ஓகே, வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, பாய், வணக்கம்.